வாங்க நேரடியா இந்த ஆய்வுக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம அலச போற கதை த சைலன்ஸ் பிட்வீன் அஸ். நம்ம மேல உயிரையே வச்சிருக்கவங்கள நாம சாதாரணமா நினைக்கும் போது என்ன ஆகும், அத சினிமேட்டிக் உத்திகள் மூலமா ஒரு இயக்குனர் எப்படி ரொம்ப நுட்பமா சொல்லியிருக்காருன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். இந்த கதையோட காட்சி அமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நாம படிப்படியா உடைச்சு பார்ப்போம். இது ஏதோ தொழில்நுட்ப ரீதியான பார்வை மட்டும் கிடையாதுங்க, நம்ம எல்லாரோட மனசையும் தொடுற ஒரு ஆழமான பயணம். ஆரம்பத்திலேயே ஒரு ஆழமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க வாழ்க்கையோட பின்னணி இசை உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்களோட குரலையே மூழ்கடிச்சிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் முழு கதையோட அஸ்திவாரமே. நம்ம ஹீரோவோட தனிமையான உலகத்துக்குள்ள இது நம்மள அப்படியே இழுத்துட்டு போயிடுது. நாமளும் நம்ம சொந்த உலகத்துல எவ்ளோ மூழ்கி இருக்கோன்னு இது நம்மள கேக்குது இல்லையா? பகுதி 1. தனிமைச் சிறை, அதாவது உணர்வு பூர்வமான விலகல். கதையோட முதல் 3 காட்சிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஹீரோவுக்கும் யதார்த்த உலகத்துக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவரை இயக்குனர் எப்படி ரொம்ப கவனமா கட்டுறாருன்னு பார்க்கலாம். முதல் சீன்ல காட்டுற அந்த இயர்பட்ஸ் வெறும் ஒரு கேஜெட் கிடையாது, அது ஒரு வலிமையான குறியீடு. அந்த காலேஜ் கேம்பஸ்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத கேமரா அப்படியே மங்கலாக்கி மிதமான சூரிய ஒளியில அந்த பையனை மட்டும் தனியா பிரிச்சு காட்டுது. அவனோட சொந்த உலகத்துக்குள்ள அவன் முழுமையா அடைப்பட்டிருக்கான். அடுத்ததா 2வது சீன்ல ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தோட வீட்டுக்குள்ள போறோம். அவன் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தனிமைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை இங்க நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். அந்த பையன் சோஃபாவுல உட்காந்து காதுல இயர்பட்ஸோட போனை நோண்டிட்டு இருக்கான். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஆனா அவன் அதை சுத்தமா காதுலே வாங்கிக்கல. அந்த ரூம்ல விழற வெளிச்சம், அவங்க அம்மாவோட முகத்துல இருக்கிற அந்த மெல்லிய அமைதியான சோகத்தை ரொம்ப துல்லியமா நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இது 3வது காட்சியில வர்ற சினிமேட்டிக் மாண்டேஜ் உத்திய ரொம்ப சூப்பரா நமக்கு விளக்குது. இங்க வண்ணங்கள்லாம் மங்களா இருக்கு. பின்னணியில ஒரு கடிகாரம் வேகமா துடிக்குது. அம்மா அன்பா சாப்பாடு கொடுக்கறாங்க, சிரிச்சுக்கிட்டே பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் எதையும் காதுல வாங்காம ஒரு மாதிரி அலட்சியமா தலைய மட்டும் ஆட்டுறான். இந்த வேகமா ஓடுற நேரமும் அவனோட அலட்சியமும் சேர்ந்து கதையில ஒரு ஆழமான தனிமை உணர்வை ஏற்படுத்துது. பகுதி 2. கடுமையான யதார்த்தம், சுக்குநூறாக உடையும் அந்த மாய உலகம். இவ்வளோ நேரம் அவனுக்கு ரொம்ப வசதியா பாதுகாப்பா இருந்த அந்த தனிமை உலகம் ஒரு எதிர்பாராத சோகத்தால எப்படி சடார்னு உடையுதுன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். இங்க கவனிச்சிங்கன்னா இயக்குனர் பயன்படுத்தியிருக்கிற காட்சி முரண்பாடுகள் உங்களுக்கு புரியும். அதுவரைக்கும் அவனோட வாழ்க்கை மிதமான சூரிய ஒளி, மெதுவான அசைவுகள்னு ரொம்ப கூலா இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே மொத்தமா கலரெல்லாம் மங்கி போகுது, கேமரா நிலைத்தன்மை இல்லாம நடுங்குது, லைட்ஸ் எல்லாம் சிமிட்டுது, டாக்டர்கள் அவசர அவசரமா ஓடுறாங்க. அந்த இதமான உலகத்திலிருந்து ஒரு இருண்ட யதார்த்தத்துக்கு இயக்குனர் நம்மள அப்படியே தூக்கி போடுறாரு. 4வது காட்சியில அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் கால் எப்படி ஒரு பெரிய அதிர்ச்சியா மாறுதுன்னு பாருங்க. அவன் கையில இருக்கிற ஃபோன் நடுங்குது, பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பிளர் ஆகுறாங்க. கேமரா மெதுவா அவனோட முகத்தை நோக்கி ஜூம் ஆகும்போது அந்த லைட்டிங்கும் கையில பிடிச்சிருக்கிற கேமராவோட நடுக்கமும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த மரண பயத்தை நமக்கு அப்படியே கடத்துது. அதுக்கப்புறம் 6வது காட்சியில வர்ற அந்த பயங்கரமான நிசப்தத்துக்கு வரும். அது வரைக்கும் வறண்டாவில இருந்த பதற்றமெல்லாம் திடீர்னு நின்னு போகுது. ரூமுக்குள்ள ஒரு மெல்லிய வெள்ளை லைட் மட்டும் எரியுது. ஆக்சிஜன் மாஸ்கோட ரொம்ப பலவீனமா படுத்திருக்கிற அவனோட அம்மா லேசா கண்ணை திறந்து தன் பையனை பாக்குறாங்க. இங்க வார்த்தைகளே இல்லைங்க, வெறும் கண்ணீரும் மனச பிசைற அமைதியும் மட்டும்தான் இருக்கு. பகுதி 3. அமைதியின் சத்தம் மற்றும் குற்ற உணர்ச்சியின் ஆழம். கதைய அதோட உணர்வுபூர்வமான உச்சகட்டத்துக்கு கொண்டு போக ஆடியோவை இயக்குனர் எப்படி ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாருன்னு இப்ப பார்க்கலாம். 7வது காட்சியில ஒரு மனச உழுக்குற முரண்பாடு இருக்கு. எந்த இயர்பட்ஸை வச்சு அவன் இவ்ளோ நாள் அவங்க அம்மாவோட நிஜ குரலை கேட்காம புறக்கணிச்சானோ, இப்போ அதே இயர்பட்ஸை காதுல மாட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி அனுப்பின வாய்ஸ் நோட்ஸை கண்ணீரோட கேட்கறான். கேமரா போன் ஸ்கிரீனுக்கும் அவனோட முகத்துக்கும் நடுவுல மாறி மாறி ஃபோக்கஸ் ஆகுறது அவனோட குற்ற உணர்ச்சியோட ஆழத்தை நமக்கு காட்டுது. 8வது காட்சியில நாம கொஞ்ச நேரம் நிக்கணும். ஏன்னா இந்த கதையோட எமோஷனல் கிளைமேக்ஸ் எந்த பெரிய சத்தத்திலயும் இல்ல. அவன் காதுல இருக்கிற அந்த இயர்பட்ஸை ரொம்ப மெதுவா கழட்டி எடுக்கிறதுல தான் இருக்கு. அவனோட கைகள் நடுங்குது, மூச்சு வாங்குது. அவன் அந்த புறக்கணிப்பு சுவரை கழட்டி வைக்கும்போது அந்த ரூம்ல ரொம்ப கடுமையான ஒரு கனமான அமைதி உருவாகுது. அந்த அமைதி அவனை முழுமையா உடைச்சு போடுது. 9வது காட்சியில இயக்குனர் பார்வையாளர்களான நம்ம மனசுலயே ஒரு முள்ளை இறக்குறாருன்னு சொல்லலாம். இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவன் உடைஞ்சு அழுத்துட்டு இருக்கிற இந்த சீனோட கடந்த காலத்தோட அந்த அழகான நினைவுகளை இணைச்சு காட்டுறார். அவங்க அம்மா அவனுக்கு நிலாச்சோறு ஊட்டினது, அன்பா கட்டிப்பிடிச்சது, பாசமா கூப்பிட்டது. ஆனா இது எல்லாத்துலயும் அவன் காதுல பாட்ட மாட்டிக்கிட்டு அவங்கள புறக்கணிச்ச காட்சிகள். நம்ம எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற அந்த வலிமிகுந்த யதார்த்தத்தை இது அவனுக்கும் நமக்கும் சேர்ந்து உணர்த்துது. பகுதி 4. இறுதி இணைப்பு, மீண்டும் மலரும் உறவு.
இந்த இடத்துல காட்சி அமைப்பு ஒரு கவிதை மாதிரியே இருக்கும். இவ்ளோ நாளா அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவுல ஒரு தடையா இருந்த அந்த இயர்பட்ஸ் இப்போ நிரந்தரமா ஹாஸ்பிட்டல் டேபிள் மேல ஓரமா கழட்டி வைக்கப்பட்டிருக்கு. அவன் அவங்க அம்மாவோட கைய ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு கட்டுப்படுத்த முடியாம அழுறான். அங்க வேற என்ன சத்தமும் இல்ல. அந்த முழுமையான அமைதியில ஒரு உண்மையான பந்தம் மறுபடியும் மலருது. இந்த கதையோட இறுதி தருணங்கள் ஜன்னல் வழியா வர மென்மையான சூரிய ஒளியோட முடியுது. கேமரா ரொம்ப மெதுவா பின்னோக்கி நகர்ந்து அந்த ரூமோட அமைதியையும் மறுபடியும் இணைக்கப்பட்ட அந்த உறவோட கனத்தையும் பார்வையாளர்களான நம்ம மேலேயே விட்டுட்டு போகுது. அந்த அமைதியை நம்மால நிஜமாவே உணர முடியுது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எந்தெந்த அழகான தருணங்களை, அன்பான மனுஷங்களை இப்படி உங்க கேஜெட்ஸ் மூலமா புறக்கணிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த அமைதி நிரந்தரமா மாறதுக்கு முன்னாடி உங்க போனை நீங்க கீழே வைப்பீங்களா? நேரம் கைமீறி போறதுக்கு முன்னாடி நமக்கு நடுவுல நாமளே கட்டியிருக்கிற அந்த தடைகளை அடையாளம் கண்டு உடைச்செறிவோம்.